We are going to see about the topic cropping system, its definition and their types. So first of all, what is called cropping system? So first we are going to see about what the system means. It is a set of elements or components that are interrelated and interacting among themselves. ஒரு சிஸ்டம் அப்படின்னா என்ன செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு நிறைய எலமெண்ட்ஸ் நிறைய காம்போனன்ட்ஸ் சேர்ந்து இருக்கும். அது ரெண்டுமே இன்டர் இருக்கும். இதோட யூஸ் அதுக்கு இருக்கும், அதோட யூஸ் இதுக்கு இருக்கும். ஸோ தே ஆர் இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஈச் அதர். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் இட்ஸ் அப்ஜெக்டிவ்? இட்ஸ் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ். நம்மக்கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம கிராப்பிங் பண்ணும்போது. லேண்டு, வாட்டர் and solar radiation. Mainly stability in protection. So you are producing some crop, so there should be the stability throughout the cropping area. So it should ensure the stability in protection, and we have to obtain higher net returns from the cropping system. So the efficiency is measured by quantity of produce obtained per unit resource in a unit time. ஸோ அந்த எஃபிஷியன்சி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பெர் யூனிட் ரிசோர்ஸ் அப்படின்னா இப்போ பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர், இப்போ இரிகேஷன் அண்ட் வாட்டர், அப்போ பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ சில யூனிட் டைம். அப்போ ஒரு கிராப்பிங் சீசன் இருக்குன்னா இந்த கிராப்பிங் சீசனுக்கு இவ்வளோ யூனிட் ஆஃப் ரிசோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் வந்து நம்ம குவான்டிட்டி அப்டேன் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கிறது தான் எஃபிஷியன்சி மெஷர் பண்ணிக்கிறது. ஸோ த ப்ரொடக்டிவ் பேஸ் ஆஃப் அ கிராப்பிங் சிஸ்டம். ஸோ இப்போ ஒரு கிராப்பிங் சிஸ்டம்னா ஒரு கிராப் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஆர் கோயிங் அ ரைஸ் கிராப் மீன்ஸ் வாட் இஸ் இட்ஸ் ப்ரொடக்டிவ் பேஸ். ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன? வாட் வி கெட் ஃப்ரம் தட் கிராப் இஸ் கால்ட் த ப்ரொடக்டிவ் பேஸ். ஸோ ஒரு கிராப் க்ரோத் அண்ட் கிராப்போட ஈல்ட் தான் ப்ரொடக்டிவ் பேஸ் ஆஃப் அ கிராப்பிங் சிஸ்டம். அந்த கிராப் ஈல்டை எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஒரு கிராப் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் தி எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் தட் கிராப் டு க்ரோ வெல். ஸோ என்னென்ன எசென்ஷியல் ஃபேக்டர்ஸில் இருக்குது? த environment should be very compatible to that crop and the management factors. So we should manage the crop efficiently and effectively. So these two factors are more important in terms of crop yield. So they told that crop yield is considered as a function of management factors and environment. So coming to the definition. So mainly cropping system is equal to cropping pattern plus and its management. ஸோ cropping pattern ஒன்று இருக்கும், அந்த cropping patternும் அதோட சேர்ந்து நம்ம கொடுக்குற மேனேஜ்மெண்ட், அந்த ரெண்டும் சேர்ந்து தான் cropping system. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் cropping pattern அப்படின்னா என்ன? crop rotation practiced by a majority of the farmers in a given area. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ in விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் if majority of the farmers grow rice crop or else here they are growing black gram or else millets, so that is the major crop. ஸோ அந்த க்ராப் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபார்மர்ஸ் அந்த ஏரியாவில் அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த க்ராப் மட்டும் போடாமல் இப்போது ஒரு அக்ரிகல்ச்சரல் இயர் எடுத்துக்குவோம். அக்ரிகல்ச்சரல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூன். ஸோ ஜூன்லேருந்து அக்ரிகல்ச்சரல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அக்ரிகல்ச்சரல் இயர் ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டிங் ஆகிற வரைக்கும் 1 இயரில் அவங்க என்னென்ன க்ராப்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது தான் க்ராப் ரொட்டேஷன். ஸோ இப்போ ஜூனில் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீசனில் ரைஸ் போடுவாங்க, அடுத்து ஒரு 3 months சீசனில் ரைஸ், இன்னொரு ரைஸு, அதுக்கப்புறம் பல்சஸ். ஸோ ரைஸ் பல்சஸ் இப்படி போடுறது தான் க்ராப் ரொட்டேஷன். ஸோ ஒரு டெஃபினட்டான ஒரு கிவன் ஏரியா, ஒரு கிவன் லொக்காலிட்டியில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபார்மர்ஸ் என்ன கிராப் ரொட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ தட்ஸ் த கிராப்பிங் பேட்டர்ன் ஆஃப் தட் ஏரியா. அந்த ஏரியாவோட கிராப்பிங் பேட்டர்ன் அதுதான். ஸோ அந்த கிராப்பிங் பேட்டர்ன் அலாங் இட்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்தது தான் கிராப்பிங் சிஸ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க த டேர்ம் கிராப்பிங் சிஸ்டம் இட் கேன் பி அப்ளை டு farm or region and it is location specific because the crops vary according to the regions. So it may be vary for Madurai district and it may vary for Kanchipuram, Tanjavur, Sivagasi, Virudhunagar district. So it may vary from region to region. So cropping system is location specific. Example are rice pulses, groundnut, maize, fallow, chilies, maize and green manure. So cropping intensity அப்படின்னா என்ன? cropping intensity is also called as cropping index. So cropping intensity வந்து ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி. ஸோ ஒரு இயரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிராப்ஸ் நம்ம க்ரோன் பண்ணுறோம் இன்ட்டு 100, அதுதான் கிராப்பிங் இன்டென்சிட்டி. ஜென்ரலாக இந்தியா வந்து கிராப்பிங் இன்டென்சிட்டி இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னா 136% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராப்பிங் இன்டென்சிட்டி 1 இயரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிராப்ஸ் க்ரோன் பண்ணுறோமோ அதை 100 மல்டிப்ளை பண்ணோம்னா அதான் கிராப்பிங் இன்டென்சிட்டி ஆர் கிராப்பிங் இண்டெக்ஸ். ஸோ கிராப்பிங் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to see about மோனோக்ராப்பிங். ஸோ மோனோக்ராப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஒரே கிராப்பையும் இயர் ஆஃப்டர் இயர் பை இயர் நம்ம அதையே சேமாக கல்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு லேண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஒரு கிராப் மட்டும்தான் சோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வேறு எந்த கிராப்பும் போட மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் மோனோக்ராப்பிங். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லார்ஜ் ஏரியா இருக்குது, லார்ஜ் ஏரியாவில் ஃபுல்லாக அந்த கிராப் போட்டிருக்காங்க இல்லையா, மெய்ஸ் கிராப் போட்டிருக்காங்க. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி கிராப் இஸ் சோன் அண்ட் ஹார்வெஸ்டட்
year by year after year in the same land. That is called as monocropping. So here cropping intensity is always 100%. 100% எப்படி கண்டுபிடிச்சோம்? In a year one crop மட்டும்தான் போடுறாங்க. அப்போ number of crops grown in a year na 1 into 100. So 100%. For monocropping always cropping intensity is 100%. Then multiple cropping இருக்கு. Multiple croppingனா 2 or more than 2 crops same fieldல in an year. So 1 yearல same fieldலயே 2 or more crops நம்ம grow பண்ணோம்னா அதுக்கு பேர் multiple cropping அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்டர் கிராப்பிங், மிக்சட் கிராப்பிங், சீக்வன்ஷியல் ஆர் சீக்வன்ஸ் ஆர் நான் ஓவர்லாப்பிங் கிராப்பிங், ரிலே கிராப்பிங் ஆர் ஓவர்லாப்பிங் கிராப்பிங், 4 types of multiple cropping இருக்குது. So we are going to see one by one. So first type is intercropping. Intercropping na enna? 2 or more crops simultaneously, அதாவது ஒரே டைமிங்லேயே 2 கிராப்போ இல்லை 2க்கு மேலே உள்ள கிராப்போ சேம் பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரு வித் டெஃபனைட் ரோ அரேஞ்ச்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். டெஃபனைட் ரோ அரேஞ்ச்மெண்ட் ஆர் இன் ஃபிக்ஸட் ரேஷியோ. ஸோ ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ, அதாவது இப்போ 2 கிராப்பை ஒரே இடத்துல சோ பண்ணி நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிராப் வந்து ஒரு 4 rows போடணும், அடுத்த கிராப்பு 2 row போடணும். ஸோ 4 2ன்னு சொல்லி 4:2 அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் நம்ம சோ பண்ணணும். இட் ஷுட் ஹேவ் டெஃபினட் அரேஞ்ச்மெண்ட், ரோ அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது இன்டர் கிராப்பிங். ஸோ ஹியர் கிராப்பிங் இன்டென்சிட்டி இன் ஸ்பேஸ் டைமென்ஷன் இஸ் அச்சீவ்டு. ஏன்னா ஸ்பேஸ் டைமென்ஷனில் தானே நம்ம இன்டர் கிராப்பிங் போடுறோம். ஸோ அந்த இருக்கிற ஸ்பேஸை எஃபிஷியண்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் 2 crops-க்கு. ஸோ தென் ஒன்லி வி ஷுட் கெட் ஹை ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் that 2 crops. So cropping intensity in space dimension is achieved here. எக்ஸாம்பிள் வீட் ப்ளஸ் மஸ்டர்ட் 9:1 ரேஷியோவில் இப்படி போடுவாங்க. செட்டரியா ப்ளஸ் ரெட் கிராம் 5:1. இது எப்படி சொல்கிறாங்க? ஸோ வீட் ப்ளஸ் மஸ்டர்ட் 9:1னா 9 rows ஆஃப் வீட் கிராப் இருக்கும், அதுக்கப்புறம் 1 row மஸ்டர்ட் கிராப் இருக்கும், அதுக்கப்புறம் 9 rows வீட்டு, தென் 1 row மஸ்டர்ட், இப்படி சொல்லி கண்டினியூஸாக சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் இன்டர் கிராப்பிங். அந்த இன்டர் கிராப்பிங்குள்ளே ஒரு 4 types இருக்குது. parallel cropping, companion cropping and so on. So parallel cropping அப்படின்னா என்னன்னா cultivation of such crops which have different natural habit and zero competition. இப்போ 2-3 crops வளர்க்குறோம், சில crops-க்கு இல்லை நடுவில் காம்படிஷன் நடக்கலாம். காம்படிஷன் ஃபார் வாட்டர், காம்படிஷன் ஃபார் நியூட்ரியன்ஸ் அண்ட் காம்படிஷன் ஃபார் ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லாமல் அதே மாதிரி 2 பிளான்ட்டுமே டிஃப்ரெண்ட்டான நேச்சுரல் ஹேபிட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது parallel cropping. அதாவது டிஃப்ரெண்ட் நேச்சுரல் ஹேபிட் அப்படின்னா one crop it should be tall and another crop it should be short and duration is very different. இப்போ மெச்சுரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரைப்பனிங் ஏர்லியாக வந்துடும், இல்லை ரைப்பனிங் லேட்டாக வந்துடும். அந்த மாதிரி நேச்சுரல் ஹேபிட் வந்து இட் ஷுட் டிஃபரெண்ட் அண்ட் ஜீரோ காம்படிஷன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, பிளாக் கிராம் ஆர் க்ரீன் கிராமை வந்து மெய்ஸோட சேர்த்து கம்பைன் பண்ணி போடுறோம். மெய்ஸு அதோட பிளாக் கிராம் ஆர் க்ரீன் கிராம் அப்படி போட்டோன்னா த பீக் நியூட்ரியன்ட் டிமாண்ட் பீரியட் ஃபார் ஒரு தாரம் பிளாக் கிராமுக்கு க்ரீன் கிராமுக்கும் நியூட்ரியன்ட் அதிகமாக தேவைப்படுற டைம் எப்போ 30 to 35 days ஆஃப்டர் சோயிங். சோ பண்ண 30-35 நாளுக்கு அப்புறம் தான் அதுக்கு நிறைய சத்து தேவை. while it is 50 days after sowing for maize. நம்ம அதோட சேர்த்து என்ன க்ராப் போட்டிருக்கோம்? மெய்ஸ் போட்டிருக்கோம். ஸோ மெய்ஸுக்கு 50 நாள் கழிச்சு தான் அதுக்கு அவ்வளோ நியூட்ரியன் தேவைப்படும். ஸோ 30 to 35 டேஸில் க்ரீன் கிராம் அதில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அடுத்து அப்ளை பண்ணோம்னா 50 டேஸுக்கு மெய்ஸுக்கு தேவையானதை எடுத்துக்கும். ஸோ எப்போ பிளாக் கிராமுக்கு தேவையோ அந்நேரம் மெய்ஸுக்கு தேவை இருக்காது, மெய்ஸுக்கு தேவைப்படுறப்போ பிளாக் கிராம் தேவை இருக்காது. ஸோ இட் ஷுட் பி ஜீரோ காம்படிஷன். ஸோ ஜீரோ காம்படிஷன் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஆல் ஹேவிங் டிஃப்ரெண்ட் நேச்சுரல் ஹேபிட். டிஃப்ரெண்ட் நேச்சுரல் ஹேபிட்னா என்ன? இப்போது பிளாக் கிராம் க்ரீன் கிராம் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வெரி வெரி ஷார்ட் க்ராப். அப்படியே இது கவர் மட்டும்தான் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கவர் க்ராப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இட் ஒன்லி கவர்ஸ் தி கிரவுண்டு, லாங்காவோ இல்லை ஹைட்டாவோ இருக்காது. பட் மெய்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் நேச்சுரல் ஹேபிட். So hence there is no competition for sunlight, water or nutrients etc. So this cropping is called parallel cropping. And next one is companion cropping. Companion என்னன்னு படிச்சிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறது தான் கம்பேனியன். இவங்க வந்து 2 பேருக்கு பெனிஃபிட்லாம் எதுவுமே இருக்காது. பட் கம்பேர்டு டு சாலிட் பிளான்டிங் இந்த மாதிரி இன்டர் கிராப்பிங்காக பண்ணும்போது ப்ரொடக்ஷன் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 2 கிராப் நம்ம போடுறோம். இப்போ மஸ்டர்ட் ப்ளஸ் சுகர் கேன் போடுறோன்னு வச்சுக்கோங்க. மஸ்டர்ட் ப்ளஸ் சுகர் கேன் போடும்போது நம்மளுக்கு வர்ற ஈல்டும் 2 சேர்த்து போட்டு வர்ற ஈல்டும் மஸ்டர்டு தனியாக க்ரோ பண்ணாலோ சுகர் கேன் தனியாக க்ரோ பண்ணாலோ வர்ற ஈல்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது வெறும் கம்பேனியன் கிராப், 2 ஒன்று துணைக்கு இருந்துக்கும், அவ்வளோதான். பட் நோ ஃபர்தர் சேஞ்சஸ். ப்ரொடக்ஷன் கம்மியாகவோ கூடவோ அப்படிலாம் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஈக்குவலாக இருக்கும், எந்த காம்படிஷன் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸுமே எதுவுமே இருக்காது. ஒரு கம்பேனியனாக இருக்கிறது தான் கம்பேனியன் கிராப்பிங். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்டோ இல்லை பொட்டேட்டோவோ ஆனியனோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று சுகர் கேனோட சேர்த்து போட்டுக்கலாம். இதுதான் இன்டர் கிராப்பிங் ஆஃப் மூங் வித் சுகர் கேன். சுகர் கேனோட மூங்கு கிராப்னா என்ன? க்ரீன் கிராம் பாசி பயிர் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதுதான் இன்டர் கிராப்பிங் இமேஜ்.
Then the third type is multi-storied or multi-tiered or multi-level cropping. ஸோ மல்டி லெவல்னா என்ன, ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், இன்னொன்று ஹைட்டாக இருக்கும், அடுத்து மீடியமாக இருக்கலாம். இந்த மாதிரி மல்டி லெவலில் இருக்கிறது தான் மல்டி ஷார்ட். ஸோ that type of cropping is called multi-storied cropping. So we are cultivating the 2 or more than 2 crops at different heights simultaneously. So on a certain period, if we are taking a certain piece of land in a particular period, we are going to cultivate the crop of different heights. So maybe if we are choosing a coconut, ஸோ கோகோனட் எடுத்துக்கலாம், கோகோனட் அண்ட் கோகோனட் ஆர் பனானா. ஸோ கோகோனட் அண்ட் பனானா அப்படின்னா, இப்போ கோகோனட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதுக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த ஹைட் தான் பனானா இருக்கும். அதுக்கு கீழே வந்து நம்ம கவர் கிராப் மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆர் சம் க்ரீன் கிராம் பல்சஸ் அந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிராப் போடுறது தான் மல்டி ஸ்டோரேட் கிராப்பிங். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் போடும்போது சன்லைட்டுடைய காம்படிஷன் இருக்காது. ஹையர் பிளான்ட்டுக்கு தேவைப்படுறது சன்லைட் கரெக்டாக இருக்கும், மீடியேட்டாக இருக்கிறதுக்கு கரெக்டாக கிடைக்கும், கீழே லோயர் இருக்கிறதுக்கும் கரெக்டாக சன்லைட் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் ஆல்சோ இப்போ கோகோனட்னு எடுத்துட்டோன்னா அது வந்து இட் இஸ் ஸ்ட்ரைவ் ஃபார் ஹீட்டு, இந்த ஸ்ட்ரைவ் ஃபார் தி சன், அதாவது சன் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கோகோனட். பட் இன் கேஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஷேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கிற டைமிங்கில் நம்ம கோகோனட் இதோட சேர்த்து போடும்போது மேலே இருக்கிற ரொம்ப வெயில், அந்த ஹாட்டான இதெல்லாத்தையும் கோகோனட் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளுக்கு அந்த கோகோனட் இருக்கிற ஷேடு வந்து கொஞ்சம் எசென்ஷியலாக இருக்கும் ஃபார் வெஜிடபிள்ஸ்க்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அண்ட் ரூட் சிஸ்டம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் திஸ் மல்டி ஸ்டோரேஜ் கிராப்பிங். இப்போ கோகோனட் அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் போடும்போது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்கும். ஸோ த டெப்த் ஆஃப் த ரூட் சிஸ்டம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஹியர். இப்போது ஒன் க்ராப்புக்கு வந்து ரொம்ப டீப்பராக போகும், சில க்ராப்புக்கு மேலே ஷார்ட்லேயே ஷாலோவோட ரூட் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப டிஃப்ரெண்ட் சாயில் லேயர்ஸ்லேருந்து நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லா பிளான்ட்டுமே சேம் லேயர்லேருந்து சாயில் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணாங்கன்னா நியூட்ரியன்ட் வந்து அங்கே காலி ஆகிடும். ஸோ தேர் வில் பி நியூட்ரியன்ட் டிமாண்ட் ஆகிடும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான க்ராப்பிங்கில் வந்து அது ரூட் சிஸ்டம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தேர் வில் பி நோ காம்படிஷன் ஃபார் நியூட்ரியன்ட். ஸோ சர்டன் டைப் ஆஃப் சாயில் லேயர்ஸ்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயில் லேயர்ஸ்லையும் ஒவ்வொரு பிளான்ட் வந்து நியூட்ரியன்ஸை ஈக்குவலாக எடுத்துக்க முடியும். ஸோ ஹியர் இட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் மல்டி ஸ்டோரேஜ் கிராப்பிங். அண்ட் சினர்ஜெட்டிக் கிராப்பிங் அப்படின்னா என்னென்னா, கம்பேர்டு டு யூனிட் ஏரியாவில் பியூர் கிராப்ஸ், ஒரு யூனிட் ஏரியாவில் பியூர் கிராப்ஸாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்டர் கிராப்பிங்காக போட்டோம்னா ரெண்டோட ஈல்டுமே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ 2 கிராப் போடுறோம், இப்போ சுகர் கேன் ப்ளஸ் பொட்டேட்டோ போடும்போது 2 கிராப்பையும் கம்பைன் பண்ணி வர ஈல்டு வந்து இட் இஸ் ஹையர் தேன் தி பியூர் கிராப். பியூர் கிராப்னா என்ன, இண்டிவிஜுவலாக போடும்போது விட இன்டர் கிராப்பிங்கை போடும்போது நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சினர்ஜெட்டிக் கிராப்பிங். அண்ட் இது வந்து 4 டைப்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இன்டர் கிராப்பிங் சிஸ்டம்லேயே பிளான்ட் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. அது என்ன, அடிட்டிவ் சீரிஸ் இன்டர் கிராப்பிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சீரிஸ் இன்டர் கிராப்பிங் இருக்குது. அடிட்டிவ் சீரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தீஸ் 2 டாபிக்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அடிட்டிவ் சீரிஸ் அப்படின்னா என்ன, இப்போ வந்து 2 கிராப் எடுத்துப்பாங்க அடிட்டிவ் சீரிஸில். 1 crop இஸ் கன்சிடர்ட் as மெயின் கிராப் அண்ட் another crop இஸ் கன்சிடர்ட் as இன்டர் கிராப். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிராப் ஆல்ரெடி லேண்டில் போட்டிருப்பாங்க. தென் the inter crop is introduced into the base crop by adjusting the crop geometry. ஸோ crop geometryனா என்ன, இத்தனை ரோஸில் வந்து இத்தனை சென்டிமீட்டர் கேப்பில் போட்டிருப்பாங்கங்கிறது தான் crop geometry. ஸோ அந்த crop geometry அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இன்டர் கிராப்பை உள்ளே கொண்டு போகிறோம். we are injecting the inter crop by adjusting the crop geometry of the base crop. ஸோ தட் இஸ் அடிஷன் ஆஃப் தி இன்டர் கிராப் டு தி பேஸ் கிராப். அடிஷன் பண்ணுறோம், அதுதான் இது. ஸோ இது வந்து மெயினாக இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அடிட்டிவ் சீரிஸ் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது மெயின் சப்ஜெக்ட் என்ன, அடிஷனல் இன்கம் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இது எக்ஸாம்பிள் என்ன, sowing of potato in the field of sugarcane in between the rows of sugarcane at 90 centimeter. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் sugarcane ஃபீல்டு. ஒவ்வொன்று லைன் போட்டிருக்கிறது சுகர் கேனுடைய ரோஸ். 2 ரோஸுக்கும் நடுவில் அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிறது தான் சுகர் கேனோட ரோ. 2 ஸ்ட்ரோக்கு நடுவில் 90 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த 90 சென்டிமீட்டருக்கு நடுவில் கூடி ஒரு கிராப் ஜியோமெட்ரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ரோவாக பொட்டேட்டோ சோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அடிட்டிவ் சீரிஸ். வெறும் அடிஷன் மட்டும்தான் பண்ணுறோம், கிராப் ஜியோமெட்ரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிஷன் மட்டும்தான் பண்ணுறோம். திஸ் இன்டர் கிராப்பிங் இஸ் ப்ரிவலண்ட் இன் இந்தியா. இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் சீரிஸ் அப்படின்னா என்னென்னா, ஹியர் த ரீப்ளேஸ்மெண்ட் சீரிஸில் there is no provision separate allotment for main crop and inter crop. ஒரு மெயின் கிராப்பு இன்டர் கிராப்னு செப்பரேட்டாக நம்ம அலாட் பண்ணியிருக்க மாட்டோம். 2 கிராப்மே ஒரு காம்பவுண்ட் கிராப்ஸ் தான், neither is the base crop nor is the inter crop. ஸோ அது மீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டுடைய பிளான்ட் பாப்புலேஷனுமே நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுற பாப்புலேஷன், பியூர் ஸ்டாண்டர்டில் ரெக்கமெண்ட் பண்ணுற பாப்புலேஷனை விட கம்மியாக இருக்கும்.
இப்போது அடிஷன் சீரீஸில் பார்த்தோன்னா சுகர் கேனை தனியாக வளர்த்தாலும் நம்மள்ட்ட எவ்வளோ பிளான்ட் பாப்புலேஷன் இருக்குமோ அதே மாதிரி தான் அடிஷன் சீரீஸில் சேம் பாப்புலேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி தான் பொட்டேட்டோவை தனியாக வளர்த்து நம்ம எவ்வளோ பிளான்ட் பாப்புலேஷன் வச்சு வளர்த்துருப்போமோ அதே அளவுக்கு தான் அங்கே இருக்கும். பட் ரீப்ளேஸ்மெண்ட் சீரீஸ் இட் இஸ் நாட் லைக் தட், பிகாஸ் வி ஆர் ரீப்ளேசிங் த சம் வீட். இப்போ வந்து வீட்டை மஸ்டர்டையும் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை ஒரு ரோஸில் வந்து சில ரோஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மஸ்டர்டை இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்படின்றப்ப அந்த டைமிங்கில் 1 row ஆஃப் வீட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துறோம். இட் இஸ் டேக்கன் அவே from that row. Here the plant population of the wheat is reduced. And mustard வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டையும் மஸ்டர்டு 9:1 ரேஷியோவில் போடுவாங்க. இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, 9 rows ஆஃப் வீட் இருக்கும். 10th row ஆஃப் வீட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அங்கே மஸ்டர்ட் போடுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு 10th row மட்டும்தான் மஸ்டர்ட் போடுறோன்றப்போ மஸ்டர்டோட பாப்புலேஷனும் ரெஸ்தர் தானே இருக்கும். கம்பேரிங் டு பியூர் ஸ்டாண்டை கம்பேரிங் பண்ணும்போது ரெண்டோடைய பாப்புலேஷனுமே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்னு சொல்ல வராங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் இன்டர்கிராப்பிங் இஸ் ப்ராக்டிஸ் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இது இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போது டைப்ஸ் ஆஃப் இன்டர்கிராப்பிங் முடிஞ்சிருச்சு. தென் மிக்சடு கிராப்பிங் ஆர் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இன்டர்கிராப்பிங்னா என்ன பார்த்தோம், 2 or more கிராப்ஸை வித் டெஃபினைட்டான ஒரு ரோ பேட்டர்ன், ஒரு ரோ அரேஞ்ச்மெண்ட்டோ ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோலையோ வச்சு போட்டோம்னா அது வந்து இன்டர்கிராப்பிங். மிக்சடு கிராப்பிங் ஆர் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு ரேஷியோவுமே எந்த ஒரு டெஃபினைட் ரோ பேட்டர்னுமே இல்லாமல் சும்மா மிக்ஸ் பண்ணி போட்டுறது தான். இந்த மிக்சடு கிராப்பிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லைன்றனால இப்போ 3 crop போடணும்னு வச்சுக்கோங்களேன். 3 crop சீட்ஸையும் நம்ம எடுத்து நம்ம டோட்டலாக மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ப்ராட்காஸ்ட்னா சும்மா தூவி விடுறது. அப்படி தூவி விட்டுருவாங்க. அப்படி தூவி விட்டுட்டோம்னா அதுக்கிட்ட ஒரு டெஃபினட்டான ரோ அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி இத்தனை சென்டிமீட்டருக்கு தள்ளி தான் ஒவ்வொரு பிளான்ட் இருக்கணும் அப்படிங்கிற ரோ அரேஞ்ச்மெண்ட், எந்த ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ எதுவுமே இருக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் மிக்சட் கிராப்பிங். ஸோ மெயினாக இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் ட்ரைலேண்ட் ரீஜியன். ஸோ ட்ரைலேண்ட் ரீஜியன்னா ரொம்ப ட்ரைலேண்டாக இருக்கிற ஏரியா, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, ஸோ இந்த மாதிரி ட்ரைலேண்ட் ஏரியாஸ்லாம் இந்த மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, கிராப் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, ரொம்ப நம்மளுக்கு செலவு வந்து இதாகிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் டு சாட்டிஸ்ஃபை த ஃபார்மர்ஸ் இன் ஃபுட் அண்ட் ஃபாடர். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறோம். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னா, தங்களுக்காக மட்டும் பண்ணிக்கிறது. அவரோட ஃபார்மர்ஸை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார், அவரோட தேவைக்காக, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவரோட ஃபுட் அண்ட் ஃபாடருக்காக பண்ணுறது தான் இந்த மிக்சர் கிராப்பிங். இதோட சயின்டிஃபிக் ஸ்டடி ஃபஸ்ட்டு பண்ணது யாருன்னா லாஃப் லெட்ஸி அப்படின்ற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் டைப் வந்து என்னென்னா, இது எல்லாமே மல்டிபிள் கிராப்பிங்கோட டைப். சீக்வன்ஸ் ஆர் சீக்வென்ஷியல் கிராப்பிங். சீக்வன்ஸ்னால் என்ன, அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு பேர் தான் சீக்வன்ஸோட மீனிங். ஸோ 2 or more crops in quick succession on the same piece of land. ஒரு இயரில் ஒரு சேம் பீஸ் ஆஃப் லேண்ட்லேயே ஒரு கிராப் முடிஞ்சதும் உடனே அடுத்த கிராப். ஸோ குயிக்காக நம்ம குயிக் சக்சஷனில் போட்டுகிட்டே வர்றது தான் அந்த சீக்வன்ஸ் கிராப்பு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிராப் போட்டிருக்கோன்னா அந்த கிராப்போடைய ஹார்வெஸ்டிங்கும் நெக்ஸ்ட் கிராப்போடைய சோவிங்கும் ஒரே டைமிங்கில் நடக்கும். சோவிங் ஆஃப் தி சக்சீடிங் கிராப் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஆஃப் தி ப்ரெசீடிங் கிராப் டர்ன் சைமல்டேனியஸ்லி. அப்படி நடக்கிறது தான் சீக்வன்ஸ் கிராப்பிங். ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் மேஸை ஹார்வெஸ்ட் பண்ண உடனே பொட்டேட்டோ சோ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ டிக் பண்ணி எடுத்த உடனே சில்லி சோ பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் சீக்வன்ஸ் கிராப்பிங். பட் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நான் ஓவர்லேப்பிங்னு சொல்லலாம். இது என்ன நடக்குது, ஓவர்லேப் ஆகலை, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், அடுத்து சோ பண்ணியிருக்கோம், அந்த கிராப்புக்கும் இந்த கிராப்புக்கும் ஓவர்லேப்பிங் நடக்கலை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நான் ஓவர்லேப்பிங் கிராப். இதுக்கு வந்து ரட்டூனிங் கிராப்னு சொல்லலாம். ரட்டூனிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ சுகர் கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் கேன் வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அடியில் ஒரு 5 cm ஆஃப் ஸ்டெம்மை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த ஸ்டெம்மை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டெம்ல வந்து இன்னொரு செகண்ட் கிராப் வந்து வளரும், அதுல இருந்து இன்னொரு சுகர் கேன் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் ரட்டூனிங் கிராப். ஸோ இந்த ரட்டூனிங் கிராப் எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் சீக்வன்ஸ் கிராப்பிங் தான். இந்த பிக்சர் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிராப், செகண்ட் கிராப், தேர்ட் கிராப் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராப்புடைய ஹார்வெஸ்டிங்கும் செகண்ட் கிராப்புடைய சோவிங்கும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ரிலே கிராப்பிங். இதுவும் அதே மாதிரி தான், 2 or more crops சைமல்டேனியஸ்லி வளர்க்குறோம். பட் டியூரிங் தி பார்ட் ஆஃப் தி லைஃப் சைக்கிள் ஆஃப் ஈச், ஒவ்வொரு கிராப்டையும் லைஃப் சைக்கிளோட சேர்த்தே வளர்க்குறது. அதாவது ஓவர்லேப்பிங் நடக்கும்னு அர்த்தம். இப்போது சக்சீடிங் கிராப்ஸ், இப்போ ரெண்டாவது கிராப்பை எப்போ பிளான் பண்ணுறோன்னா, ஹார்வெஸ்டிங் போட்டுருக்கிற கிராப்பை ஹார்வெஸ்டிங்க்கு பிஃபோரே. ஸோ ஃபர்ஸ்ட் கிராப் வென் இட் இஸ் கோயிங் டு அட்டைன் த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் கிராப் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் அட்டன் பண்ண உடனே நம்ம இது சோ பண்ணிடுவாங்க. ஹார்வெஸ்டிங் அப்புறம் இல்லை, ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அட்டன் பண்ண அப்படின்றப்ப ஓவர்லேப் ஆகுது. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்லேப்பிங் கிராப்பிங். ஸோ பொட்டேட்டோ இஸ் பிளான்டட் பிஃபோர் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் மெய்ஸ். மெய்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெய்ஸ் வந்து இப்போ ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஒரு டேசலோ இல்லை காபோ டெவலப் ஆகும்போதே பொட்டேட்டோ பிளான்டிங் நடந்துடும். அண்ட் ரேடிஷஸ் இஸ் சோன் பிஃபோர் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் பொட்டேட்டோ. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா, 2 types ஆஃப் கிராப்பிங்னு ஒரு நேம் இருக்குது, பைரா கிராப்பிங் அண்ட் உட்டேரா கிராப்பிங். ஸோ பைரா அப்படின்னா பீகார்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுற கிராப்பிங் பேர் பைரா. உட்டேரா அப்படின்னா மத்திய பிரதேசில் பிறகு உட்டேரா கிராப்பிங். இதோட மீனிங் என்னன்னா, சோயிங் ஆஃப் லாத்திரஸ்னா லென்டில், அதாவது பல்சஸ் வகைக்கு சேர்ந்ததா லென்டில்ஸ், பிஃபோர் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் ரைஸ் இன் லோலாண்ட் ஏரியா. ஒரு லோலாண்ட் ஏரியா
தெரியல, ரைஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லேட்டிஸை சோ பண்ணிடுவாங்க. தட் கிராப்பிங் இஸ் கால்ட் பைரா கிராப்பிங் அண்ட் உட்டேரா கிராப்பிங். அதுக்கப்புறம் ரிலே கிராப்பிங், அங்கே ரட்டூனிங் வந்து சீக்வன்ஸ் நான் ஓவர் லேப்பிங் கிராப்பிங்கில் எக்ஸாம்பிளாக வந்துச்சா. ரிலே கிராப்பிங் வந்து ஓவர் லேப்பிங் கிராப்பிங்கோட எக்ஸாம்பிள் தான். ரிலேனா ஃபஸ்ட்டு கிராப் எடுக்கிறது முன்னாடி செகண்ட் கிராப் போட்டுறது, நம்ம ரிலே ஓடுவோம்ல அந்த தான் ரிலே கிராப்பிங். Multi-story, multi-layer cropping already I explained. So short duration quick growing fruits and vegetables and the crop, or else food and fodder crops, they are grown in between the interspaces of principal horticultural fruits and plantation crops. Plantation crops என்ன கோகனட் அந்த மாதிரி ரொம்ப லாங் டர்மாக ஒரு 5 to 10 years இருக்கிற மாதிரியான கிராப் தான் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சரல் ஃப்ரூட்ஸ், லெமன், மேங்கோ, பனானா இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இயர்ஸ் எடுத்துக்கும் இல்லையா. இந்த கிராப்ஸுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்ஸ்பேசஸ்லையும் ஷார்ட் டியூரேஷனில் குயிக்காக க்ரோ ஆகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை ஃபாடர் கிராப்போ இல்லை ஃபுட் கிராப்ஸோ வளர்க்குறதுக்கு பேர் தான் மல்டி ஸ்டோரேஜ் கிராப்பிங். So the leisure period of growth we are going to utilize. So we are utilizing the leisure period of the growth and development of the principal crops. And the principal crops, the leisure timing, we are utilizing it. This cropping is useful in both the plains and hilly areas. ஸோ சோலார் எனர்ஜி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும், சாயில் லேயர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். பிகாஸ் கேனோபி ஓரியன்டேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நம்மளால் சோலார் எனர்ஜி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மெயின் பாயிண்ட்டே கேனோபி ஓரியன்டேஷன் அண்ட் லோக்கலைசேஷன் ஆஃப் ரூட் சிஸ்டம். இப்போ இங்கே 4 கிராப் போட்டிருக்கோம், கோகனட், பிளாக் பெப்பர், கொக்கோ, பைனாப்பிள். சேம் லேண்ட்லேயே இந்த 4 போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோகனட்னா 10 மீட்டர் ஹைட் இருக்குது. ஸோ அதுதான் இருக்கிறதே ஹையஸ்ட். அடுத்து 6 to 8 மீட்டருக்கு பிளாக் பெப்பர், அடுத்து 3 மீட்டருக்கு கொக்கோ, அடுத்து பைனாப்பிள் 1 மீட்டர். ஸோ எல்லாமே கரெக்டாக மல்டி லெவலாக வந்துச்சா. ஸோ சன்லைட் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ரூட் சிஸ்டம் பார்த்தோம்னா கோகனட்டுக்கு 100 சென்டிமீட்டர், அதே கொக்கோக்கு 200 சென்டிமீட்டர். அப்போ 200 எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட் சிஸ்டமோட லேயர் இருக்குது. அப்போ 200 சென்டிமீட்டர் இருக்கிற சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸை கோகோ எடுத்துக்கும். அண்ட் கோகனட் வில் டேக் தி நியூட்ரியன் ஃப்ரம் தி 100 சென்டிமீட்டர் சாயில் லேயர். 40 சென்டிமீட்டர்லேயே பைனாப்பிள் ரூட் வந்து முடிஞ்சிருது. அப்போ அங்கே இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே பைனாப்பிள் வில் டேக். ஸோ இதுதான் யூட்டிலைசேஷன், தி எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி அண்ட் சாயில் நியூட்ரியன்ஸ். இதுதான் மல்டி ஸ்டோரி கிராப்பிங். இதுதான் எப்படி பிளான்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கான பிக்சர். இப்போ பைனாப்பிள் இங்கே 2 ரோ போட்டிருக்கோமா, அந்த பிளாக் கலரில் டாட் வச்சுருக்கிறது கோகனட், வெறும் ரவுண்டு போட்டிருக்கிறது பிளாக் பெப்பர், அந்த இன்ட்டு போட்டிருக்கு கொக்கோ. இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி பிளான்டிங் பண்ணும்போது நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் டைப் ஆஃப் கிராப்பிங். தென் 2 டைப்ஸ் வந்து ஒன்று இருக்குது, லைசா அண்ட் ஹை அப்படின்னு சொல்லி. லைசானா லோ எக்ஸ்டர்னல் இன்புட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ வெளியில் வந்து நம்ம வாங்குற எக்ஸ்டர்னல் இன்புட் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணி லோக்கலி அவைலபிள் ரிசோர்ஸஸையும் நம்ம நல்லா ஆப்டிமலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து லைசா. ஸோ இது வந்து எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாகவும் நல்ல இருக்கும். அதுதான் அந்த டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர். HEIA அப்படின்னா ஹை எக்ஸ்டர்னல் இன்புட் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஹை எக்ஸ்டர்னல் இன்புட். அந்த எக்ஸ்டர்னல் இன்புட்டில் தான் எக்ஸ்டர்னல் இன்புட் அண்ட் கெமிக்கல் இன்புட்ஸ் தான் இதாக இருக்கும். அப்படின்றப்போ இதோட ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டோட ஃபோக்கஸ் வந்து வேறு. இப்போ லோ எக்ஸ்டர்னல் இன்புட் யூஸ் பண்ணுற ஃபோக்கஸ் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் தேவைக்கு தப்ப நம்ம பண்ணிக்கிறது தான் சஸ்டைனபிள் ஃபார்ம். அதுக்கு வந்து பெரிய எக்ஸ்டர்னல் இன்புட் ரொம்ப டிபெண்ட் பண்ணாமல் லோக்கலி அவைலபிளாக இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது ஹை எக்ஸ்டர்னல் டிபெண்ட் பண்ண மெயினாக அதோட ஃபோக்கஸ் என்னன்னா ஈல்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஈல்டை மேக்ஸிமைஸ் பண்ணணுன்றனால எக்ஸ்டர்னல் கெமிக்கல் இன்புட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபாரஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் கிராப்ஸையும் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் ரெண்டையும் சேர்த்து வளர்க்குறது தான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. உட்டி பெரனியல்ஸ், உட்டி கிராப்ஸ், தேர் க்ரோன் இன் அசோசியேஷன் வித் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ். ஸோ அண்ட் ஃபார் லைஃப் ஸ்டாக், அது வந்து லைஃப் ஸ்டாக்குக்கும் நம்ம ஃபார்டராக எடுத்துக்கலாம், நம்ம யூஸுக்கும் எடுத்துக்கலாம், ஃபியூயலாகவும் எடுத்துக்கலாம், டிம்பர் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. Alley cropping அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் அக்ரோஃபாரஸ்ட்ரி சிஸ்டம். அந்த ஃபுட் கிராப்ஸ் ஆர் க்ரோன் இன் alleys formed by the hedge growths of trees and shrubs. ஸோ இப்போ ஒரு ட்ரீஸ் வளர்த்துக்கணும்னா அந்த ட்ரீஸை வந்து நம்ம இப்படி வளர்த்துக்கிறப்ப அந்த இடத்துல ஹெட்ஜ் ரோஸ் மாதிரி இருக்கும். 2 முன்னாடியில் ரோவாக நிறைய ஹெட்ஜ் ரோஸ் இருக்கும். அந்த ஹெட்ஜ் ரோஸில் நம்ம ப்ரிஃபரபிளி லெக்யூம்ஸோ ஏதாவது ஃபுட் கிராப்ஸோ நம்ம வளர்த்துட்டோம்னா அது பேர் alley cropping. ஸோ இதெல்லாமே தான் டைப்ஸ் ஆஃப் கிராப்பிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் டெஃபினேஷன். தேங்க்யூ.